நேசிக்கிற அன்புள்ள தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை இம்மட்டுமா எங்களை சுகபலத்தோடு எங்களை பாதுகாத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட பாடல் ஆராதனை, அப்பா, செய்தி ஆராதனை எல்லாம் உமது கருத்தில் கொடுக்கிறோம். அப்பா, நீர் மகிமைப்படுவீராக ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை என்ற பாடல் எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கு உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கு உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடம் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே என்று சொல்லி பாடலை எல்லாரும் உணர்ந்தவர்களாய் பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க
தந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் உன் செல்லவே. உலகமும் மாமிசமும் அழுங்கிட்டாலும் மயங்கிடாமல் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் செல்லவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை. ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாறிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாறிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழித்திட்டாலும் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழித்திட்டாலும் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. அல்லேலூயா. எல்லாரும் நின்றவாறே ஆண்டவரே கொஞ்ச நேரம் நான் துதிக்க போகிறோம். வாய்களை திறந்து அப்பா உமக்கு நன்றி அப்பா. அப்பா எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியங்கள் அப்பா எங்களுக்கு கிடைக்க செய்திருக்கீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இம்மட்டுமா எங்களை சுகபலத்தோடு எங்களை பாதுகாத்த தேவன் அப்பா, இனிமேல் எங்களை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா நீர் தகப்பனே நல்லவர் அப்பா. அப்பா நீ சர்வ வல்லவர் அப்பா. அப்பா திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் சகாயம் என்று சொன்னீங்களப்பா. அப்பா யாரெல்லாம் என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறாங்களோ அந்த நோக்கத்தை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றி தருவீராக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கேயோ இருந்த எங்களை அப்பா, அப்பா புழுதியிலும் குப்பையிலும் அப்பா நாற்றத்திலும் இருந்த எங்களை அப்பா நீங்கள் தூக்கி எடுத்திருக்கீங்களே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி 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 அப்பா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய்
அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உன்னை முழு பலத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே ஐயா இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை முழுமையா உங்க இடத்துல நான் அன்பு கூற அப்பா எங்களுக்கு உதவி செய்வீராக நான் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா எல்லா நேரத்திலும் எங்களுக்கு கூடயே இருந்தீங்களப்பா. அப்பா உதவி செஞ்சீங்களப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கு செய்கிற எல்லா ஊழியங்களும் உமது கருத்தில் கொடுக்கிறோம் அப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபித்து அவனுடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்ல போகிறோம். இந்த நாளில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெற இருக்கிற வாலிபர் முகாமிற்கான ஆயத்த பணிகள் அங்கங்கு ஆயத்தப்படுத்துகிற நம்ம பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய கரம் இருக்கணும்னு சொல்லி எழுப்புதல் ஒரு முகாம், இன்னும் எழுப்புதல் உபவாச ஜெபம், இன்னும் எழுப்புதல் வீட்டு ஜெப கூட்டங்கள், இதெல்லாவற்றிலும் ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய கரம் இருந்து அவங்கள ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி எல்லாரும் வலதுகையை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம். அன்புள்ள இயேசுவாமி, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஒத்தாசை செய்கிற பர்வதத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சுவாமி தகப்பனே, எங்களுடைய ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1,20,000 வாலிபர்களை கொண்ட அந்த வாலிபர் முகாமிற்கு பரத்திலிருந்து நீர் ஒத்தாசை அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, அதற்கு ஆயத்த இயேசுவாமி ஜெபங்கள் ஆங்காங்கு நடைபெறுகிற தகப்பனே எல்லா ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, உபவாச ஜெப கூட்டங்களை ஆசீர்வதிப்பீராக. உபவாச வீட்டு ஜெப கூட்டங்களை ஆசீர்வதிப்பீராக. உபவாச முழுவுருவு ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, எழுப்புதல் விரும்புவோர் முகாம்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு எங்களுடைய இயேசுவாமி அப்பா மிஷனரிகள் இயேசுவாமி எடுக்கிற எல்லா பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. அந்தந்த பணித்தலங்களில் தகப்பனே இயேசுவாமி நெகேமியா நாட்களில் தகப்பனே இயேசுவாமி நல்ல வேலைக்கு தங்களுடைய கைகளை திடப்படுத்தினார்கள், இணைத்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டபடி தகப்பனே அநேகர் இந்த காரியத்துக்கு எழும்பி தகப்பனே இயேசுவாமி எழுப்புதலில் தங்களுடைய பங்கை அளிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. தகப்பனே இயேசுவாமி, இது நடைபெறுகிற எல்லா இடங்களிலிருந்தும் எங்களுக்கு வாலிபர்களை கர்த்தர் இயேசுவாமி இந்த கூட்டத்திற்கு கர்த்தர் அழைத்து கொண்டு வருவீராக. நடைபெற இருக்கிற அந்த எழுப்புதல் விரும்புவோர் முகாமிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே இயேசுவாமி, அதை பொறுப்பாய் செய்கிற சகோதரர்களுக்கெல்லாம் ஞானங்களை கொடுங்க, கிருபைகளை கொடுங்க, அபிஷேகத்தை கொடுங்க, தேவைகளை சந்திங்க. அந்த நாளில் பேசுகிற டேவிட் கணேசன் கர்த்தர் வல்லமையாக எடுத்து கர்த்தர் பயன்படுத்துங்க. ஆண்டவரே பலத்த கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மார்க்கு 10வது அதிகாரம் எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். மார்க்கு 10வது அதிகாரம். மார்க்கு 10வது அதிகாரம் 46வது வசனம் முதல். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது
திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அல்லேலூயா. இங்கு ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவர் உம்மிடத்தில் வருவார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் என்ன செய்யலை, இன்னும் குறுகி போகலை. நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு கிரியை செய்யக்கூடாதபடி அவருடைய கரம் என்ன செய்யலை, குறுகி போகவில்லை. ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர், நமக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். இங்கே பர்த்திமேயு குருடன் உட்கார்ந்து அவன் ஜெபிக்கிறான். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொள்ளுகிறான். அவன் விண்ணப்பம் வைக்கிறான். இந்த நாளில் முழங்கால் யாவும் முடங்க வேண்டும், நாவு யாவும் அறிக்கை செய்ய வேண்டும். இந்த எழுப்புதல் நாள் நம் கண்கள் நம் தேசத்தில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் இந்த எழுப்புதலுக்காக ஜெபித்தே என்ன செய்யணும், ஆக வேண்டும். இந்த பர்த்திமேயு அவன் சொல்லுகிறான், தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி முதல்ல என்ன செய்கிறான், விண்ணப்பம் செய்கிறான். நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளில் இந்த இடத்துக்கு கூடி வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும், இது ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் காரியத்தை கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அந்த பர்த்திமேயு குருடன்ட்டு ஆண்டவர் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அவன் சொல்லுகிறான், நான் பார்வை அடைய வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். இன்னொரு குஷ்டரோகி ஒருவன் ஆண்டவர்கிட்ட வருகிறான். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று அவன் வேண்டிக் கொண்டானாம். அவன் வேண்டிக் கொண்டபடியே ஆண்டவர் சொல்லுகிறாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி அவனுக்கு ஆண்டவர் அவனை சுகப்படுத்துகிறத காரியத்தை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இங்கு ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கேட்டு அவன் விருப்பத்தின்படி அவனுக்கு பார்வை அடையும்படி அவனுக்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். குஷ்டரோகி ஆண்டவரிடத்தில் வந்து அவன் விசுவாசத்தோடு கேட்கிறான், ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று வேண்டிக் கொண்டான். ஆண்டவர் சொல்லுகிறாரு, எனக்கு சித்தம் உண்டு என்று சொல்லி சுகத்தை கொடுத்த தேவனாய் இருக்கிறார். இன்னும் 38 வருஷம் ஒருத்தன் படுத்த படுக்க என்ன செய்கிறான், கிடக்கிறான். அவனிடத்தில் வந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை அவன்கிட்ட கேட்கிறார். அவன் வெகு நாளாய் அவன் வியாதி படுக்கையில் இருப்பதை கர்த்தர் ஆவியிலே அறிந்து அவனை பார்த்து ஒன்று கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நல்ல கவனிங்க, அவனுக்கு அந்த நேரத்தில் வேற எதுவும் அவனுக்கு தேவை இருக்கும். அவன் தேவை என்னது, எப்படியாவது சொஸ்தமாயிடணும், எப்படியாவது இந்த காரியத்திலேருந்து விடுதலை ஆகிடணும் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறவன் ஆண்டவர்கிட்ட மறுமொழியாய் சொல்லுகிறான், ஆண்டவரே, இந்த பெதஸ்தா குளத்தில் என்ன செய்கிறாங்க, தேவ தூதர்கள் வந்து கலக்கும்போது என்னால் தனியாய் போய் அந்த குளத்தில் இறங்க முடியலை. யாருடைய உதவி இல்லாமல் படுத்த படுக்கையாக கிடக்கிற என்னால் அந்த குளத்தில் நான் போய் இறங்குவதற்கு முன்பாக வேறொருவன் இறங்கி சுகத்தை என்ன செய்கிறான், பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவரே, என்னால் என்ன செய்ய முடியல, சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அங்கலாய்க்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயான்னு கேட்ட அவர், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று அவனுக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் ஒரு பதில் என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா
நீங்கள் பேசுகிறது நான் உயிரோடு இருக்கிறதுன்னு எனக்கு என்ன செய்யும்? கேட்கும். நான் இறந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஸ்பீக்கரை வச்சு எவ்வளவு கத்துன்னு கத்துனாலும் எனக்கு என்ன செய்யாது? கேட்காது. நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் மரித்து போனவர் அல்ல. அவர் கண்ணிருந்தும் காணாத, மூக்கிருந்தும் முகராத, எந்த கிரியும் செய்யக்கூடாத ஒரு கல்லோ ஒரு மரமோ அல்ல. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மரித்தார், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறதுனால நாம் இருதயத்தில் நினைக்கிற வேண்டுகிற எல்லா காரியத்தையும் நமக்கு அவர் அருள்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து இந்த வார்த்தையை ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அந்த பர்த்திமையை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கேட்டார் அல்லவா? இன்னைக்கு நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த இடத்துக்கு கூடி வந்திருக்கிற, இது ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் மகளே? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் மகளே? உன் குடும்பத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உன் ஊழிய பாதையில் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த நாளில் வந்து கேட்டது போல நம்ம மத்தியில் இருந்து ஆண்டவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஆசீர்வதித்து தாங்க. பேசுகிறது நீங்கள் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் எழுதியிருக்கிறபடி ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க தகப்பனே. இந்த காரியங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டிய கிருபைகளை தாங்க. லீதியான இருதயத்தை திறந்தது போல எங்கள் இருதயத்தை திறந்தருளுங்க தகப்பனே. சுவாமி நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகவும் மகாபெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர், பலங்கொண்டு திடமனதாக இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்னு சொன்ன ஆண்டவர், நான் உன்னில் மகிமைப்படுவேன்னு சொன்ன ஆண்டவர், இந்த நாளில் உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ராஜாவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல கவனிக்க. முதல்ல அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். என்ன செய்கிறான்? விண்ணப்பம் செய்கிறான். ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சகரியாவுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சொல்லுகிறார். சகரியா எப்போ ஜெபம் பண்ணி இருப்பார்? அவருக்கு திருமணமாகி 1 வருடம் கழிந்த பிற்பாடு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, இன்னும் விசேஷம் எதுவும் இல்லையா, எதுவும் புழு பூச்சி ஒன்றும் வயிற்றில் உண்டாகலையா அப்படின்னு அக்கம் பக்கத்தில் அநேகர் என்ன செஞ்சுருப்பாங்க? கேட்டிருப்பாங்க. அப்போ என்ன செஞ்சுருப்பான்? ஆண்டவர்கிட்ட போய் கேட்டிருப்பான், ஆண்டவரே எனக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பான்? கேட்டிருப்பான். 1 வருடம் கேட்டிருப்பான், 2 வருஷம் கேட்டிருப்பான், பல வருடங்கள் என்ன செஞ்சுருக்கலாம்? அவன் கேட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுக்கிற நாட்கள், உன் வேண்டுதல் எனக்கு கேட்கப்பட்டது அப்படின்னு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிற அந்த நாட்களில் அவன் வயது சென்றவனாய் இருந்தான். எலிசபெத்தும் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடுகள் நின்று அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியில்லாத ஒரு வயதான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லுகிறார். நமக்கும் வருடங்கள் ஆகலாம், நாட்கள் ஆகலாம், ஆனால் அவருக்கு சுத்தமான நேரத்தில் நம்முடைய ஜெபங்கள் என்ன செய்யப்படும்? கேட்கப்படும். ஆண்டவர் ஜெபத்துக்கு 3 ஆன்சர் வச்சுருப்பார். ஒன்று, நம்ம ஜெபிச்ச உடனே உங்களுக்கு ஓகே சாங்ஷன் என்ன செஞ்சிருவார்? சாங்ஷன் பண்ணிடுவார். 2வது, இல்லை உனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லைன்னு அவர் ஒரு பதில் வச்சுருக்கலாம். இல்லை இந்த சகரியாவின் வாழ்க்கையில் தாமதித்தது போல தாமதம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யலாம்? நமக்கு அருளி செய்யலாம். ஆனால் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலை வைத்திருக்கிறார். இங்கு பர்த்திமேயு கேட்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் விண்ணப்பம் வைக்கிறான். அவன் விண்ணப்பத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார்? கேட்டார். அவனுக்கு பதில் ஆண்டவர் என்ன செஞ்சார்? கொடுத்தார். இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் வைத்தால் அவர் நிச்சயம் என்ன செய்வார்? கேட்டு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரீ இருந்தால், அவள் வருஷந்தோறும் பண்டிகை கொண்டாடும்படி ஆலயத்துக்கு என்ன செய்கிறா? வருகிறா. ஆனால் வருஷந்தோறும் பண்டிகை கொண்டாடும்படி ஆலயத்துக்கு வந்த அந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அவளுடைய வாழ்க்கையில் இப்போ பண்டிகை கொண்டாடணும்னா நமக்கு என்ன செய்வோம்? இப்போ கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுறோன்னா அன்னைக்கு பழைய கஞ்சா குடிப்போம் இல்லை, அப்படி தானே? அன்னைக்கு ஒரு விருந்து சாப்பாடு இருக்கும், ஒரு மட்டன் சாப்பாடு என்ன செஞ்சுருக்கோம்? நிச்சயமாக என்ன செஞ்சுருக்கோம்? இருந்திருக்கும். அந்த மட்டன் சாப்பாடும் சாப்பிட முடியாதபடிக்கு சக்களத்தின் நிமித்தம் இந்த அன்னாளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவள் என்ன செய்து கொண்டிருந்தாலாம்?
அழுது கொண்டிருந்தாள், இருதயத்தில் கிளேசம் உள்ளவளாய், வேதனை உள்ளவளாய் இருந்தாள். ஆனால் வருஷம் வருஷம் ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் அவளுடைய காரியம் கண்ணீர் துடைக்கப்படலை. ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லலை, உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லலை. ஒரு வருஷம் அந்த அன்னாள் இருதயத்திலே தீர்மானம் பண்ணுகிறாள், நான் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, இந்த பரலோகத்தின் தேவனை நோக்கி என் விண்ணப்பத்தை நான் வைக்கப் போகிறேன் என்று சொல்லி எந்த வருஷம் அன்னாள் போய் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தன் இருதயத்தை ஊற்றி அவள் ஜெபித்தாளோ வேண்டினாலோ, அப்பந்தான் அந்த அன்னாளுடைய ஜெபம் கேட்கப்பட்டு அவளுக்கு ஆண்டவர் சாமுவேலை கர்த்தர் வாக்குத்தத்தத்தின் மகனை தீர்க்கதரிசிய கர்த்தர் அவளுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை வருஷம் ஆலயத்துக்கு வரலாம், எத்தனை வருஷம் பண்டிகை கொண்டாடலாம், ஆசீர்வாதம் இருக்காதுங்க. ஒரே ஒரு காரியம், அவள் எந்த வருஷம் வேண்டிக் கொண்டாலோ அதற்கப்புறம் அவள் துக்கமுகமா இல்லை. அவளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தகுந்த உற்பவ காலத்தில் அவள் வேண்டிக் கொண்ட காரியத்தை அவளுக்கு அருள் செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறது போல, நாமும் நம்முடைய காரியத்தில் இந்த அனுதினமும் காலையில் 5 மணிக்கு நாம் ஆண்டவரை தேடலாம், 9:30 மணிக்கு ஆண்டவரை தேடலாம், மதியம் 2 மணிக்கு கூடுகையில் கலந்து கொள்ளலாம், இரவு 7 மணி கூடுகையில் கலந்து கொள்ளலாம். நீங்களும் நானும் இந்த அன்னாளை போல பரலோகத்தின் தேவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி எப்பொழுது நம்ம உள்ளத்தை ஊற்றி வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோமோ, அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுவார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் 430 வருஷம் அடிமைகளாக இருக்கிறாங்க. ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம் இல்லை, ஒரு வருஷம் இல்லை, 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அவங்க படுற உபத்திரவத்தை அப்பெல்லாம் ஆண்டவர் பார்க்கலையா? அப்பெல்லாம் அவங்களுக்கு உதவி செய்யணும் ஆண்டவருக்கு விருப்பம் வரலையா? ஆனால் ஆண்டவர் எந்த கிரியையும் செய்யாமல் அமைதியாக இருந்து கொண்டிருந்தார். அவர் பரலோக சிங்காசனத்தில் அவர் அமைதியாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் எந்த வருஷத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய உபத்திரவம் கூக்குரல் பரலோகத்தை வந்து எட்டிற்றோ, அப்பொழுது ஆண்டவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். மோசேயை இரட்சகனை ஆண்டவர் எழுப்புகிறார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை ஆசீர்வாதமாய் வாக்குத்தத்தத்தின் தேசத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் ஒரு வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் நாம் அமைதியாக இருந்தோம் என்று சொன்னால், கேட்காம இருந்தோம் என்று சொன்னால், நமக்கு ஆண்டவர் எழுந்தருள போவது இல்லை, நமக்கு ஆண்டவர் பதில் தர போவது இல்லை. 430 வருஷம் அமைதியாக இருந்த ஆண்டவர் எப்பொழுது இவங்களுடைய கூக்குரல், ஜெபம், வேண்டுதல் பரலோகத்தை எட்டிற்றோ, உடனே ஆண்டவர் இறங்குகிறார், இரட்சகனை இறக்குகிறார், இரட்சகனை எழுப்புகிறார், ஜனங்களை விடுதலை ஆக்குகிறார். இன்னைக்கும் நம்முடைய நாட்களில் ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்காத பட்சத்தில் நமக்கு எந்த ஆசீர்வாதமும் கிடைக்க போவது இல்லை. நீங்களும் நானும் உன் வாயை விரிவாய் திற, அது நன்மையால் நிரப்புவேன்னு சொன்ன ஆண்டவர்கிட்ட நீங்களும் நானும் நம்ம வாயை விரிவாய் திறந்தால் மாத்திரமே நமக்கு ஆசீர்வாதம். யோவான் 16:24 இப்படி சொல்லுகிறது, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, அன்னாளை போல நீங்கள் வருஷந்தோறும் பண்டிகை கொண்டாடலாம், ஆலயத்துக்கு அனுதினமும் வரலாம், ஆனால் கேட்கலேனா பெற்றுக்கொள்ள மாட்டோம். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல 430 வருஷம் உபத்திரவத்தை அனுபவிக்கலாம். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பாடு, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு உபத்திரவம் என்று முறுமுறுக்கலாம். ஆனால் ஆண்டவரை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் செய்யும்போது தான் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நீங்களும் நானும் நம்ம சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற தேவன்தான். அவர் வேண்டுகிற காரியம் என்ன? நீங்களும் நானும் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. 2வது, இந்த பர்த்திமை குருடைய விருப்பத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார்? நிறைவேற்றினார். அவன் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் கேட்குறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்ன்னு கேட்கும்போது அவன் கேட்டிருக்கலாம், அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா ஐயா, இப்படின்னு தான் நான் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஐயா, நானா என் வாழ்க்கையில் இனிமேல் என்ன செய்யக்கூடாது, பிச்சையே
எடுக்கக்கூடாது. எனக்கு கோடி ரூபா கொடுங்க, இல்லை கோடி கோடியாக கொடுங்க, தங்கத்தை கொடுங்க, வெள்ளியை கொடுங்க, நான் இனிமேல் என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு நான் கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்லாம் என்ன செய்யல அவன் கேட்கல. அவன் விருப்பம் என்னமா இருந்துச்சு, நான் பார்வை அடைய வேண்டும் என்பது தான் அவனுடைய விருப்பமாக இருந்துச்சு. அதனால தான் அவன் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று கானானிய ஸ்திரீக்கு வாக்கு பண்ணின ஆண்டவர், அவர் உன் மன விருப்பத்தின்படியெல்லாம் உனக்கு தந்தொருளி உன் ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவாராக என்று வேதத்தில் வசனத்தில் எழுதப்பட்டபடி ஆண்டவர் நம்ம மன விருப்பத்தின்படியெல்லாம் நமக்கு கொடுக்க அவர் விருப்பமாக இருக்கிறார். விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம விருப்பம் ஆண்டவர் மேலே இருக்கணும். ஆமாம், இவங்ககிட்டேருந்து எனக்கு எதுவும் நன்மை கிடைச்சிராதா, என் தாய் தகப்பனத்திலேருந்து நன்மை வந்துடாதா, இந்த ஸ்பான்சர்ட்டேருந்து ஏதாவது எனக்கு கிடைச்சிராதா, இந்த பகுதியிலிருந்து எனக்கு ஏதாவது ஒத்தாசை வந்துடாதா, என் கூட பிறந்தவர்களிடத்துல எனக்கு ஒரு ஒத்தாசை வந்துடாதா, என் நண்பர்களிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வந்துடாதான்னு சொல்லி நண்பர்கள் மேலே விருப்பத்தை, சுற்றி இருக்கிறவங்க மேலே விருப்பத்தை, உலகத்தின் மேலே விருப்பத்தை வைத்தோம் என்று சொன்னால் நீங்கள் நான் ஏமாந்து விடுவோம். ஆண்டவர் மேலே விருப்பம் வைப்போம்னா அவர் எனக்கு இதை தரட்டும், அவர் எனக்கு இதை கொடுக்கட்டும், அவரால் இதை எனக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லி ஆசை விருப்பம் எல்லாம் இயேசு மேலே இருக்குன்னா அவர் நம்ம விருப்பத்தின்படியெல்லாம் நமக்கு தந்தருளி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இவன் விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். சுற்றி இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க, இல்லை குருட்டு பையில அமைதியாரடா, சத்தம் போடாமடா அப்படின்னு சொல்லி இவனை அதட்டுகிறார்கள். அவன் அதட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி நின்று விடலை. அவர் இவனை விட்டு கடந்து அப்புறம் போகிறவர் போல, காணாதவர் போல போய்விட்டார். அப்பவும் என்ன செய்யலை, இவன் அமைதியாக இருக்கலை. மறுபடியும் இன்னும் அதிகமாய், முன்னிலும் இன்னும் அதிகமாக என்ன செஞ்சானா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து இந்த என்னுடைய குருட்டுத்தன்மையை, இந்த சூழ்நிலையை இவரால் மாத்திரம்தான் மாற்ற முடியும் என்று சொல்லி ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து இன்றைக்கு இவரை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி இருதயத்தில் விசுவாசத்தோடு கூட ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்குறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் விசுவாசிக்கிறவள் பாக்கியவதின்னு நமக்கு தெரியும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று தெரியும். நாம் விசுவாசத்தோடு ஜெபத்தில் எவைகளை கேட்குறோமோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று நமக்கு தெரியும். ஆனாலும் நம்மளிடத்தில் அநேக நேரத்தில் அவிசுவாசம் என்ன செய்யுது, ஒட்டி கொள்ளுகிறது. நான் என்னுடைய சன்னிதானத்தில் போய் தேவபக்தன் சொல்கிறது போல, ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசத்தை எல்லாம் எடுத்து போடும், என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். இந்த பர்த்திமை குருடனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தி அவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். விதத்தில் பார்க்கிறோம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று பார்க்கிறோம். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று பார்க்கிறோம். நீங்களும் நானும் விசுவாசத்தை கனப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். நல்ல கவனிங்க, விண்ணப்பத்தை கேட்டார், விருப்பத்தை நிறைவேற்றினார், விசுவாசத்தை கனப்படுத்தினார். இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்கிறார், ஒரு விடுதலையை, அவனுடைய பல வருடத்தினுடைய அந்த குருட்டு தன்மையை ஆண்டவர் அவனிடத்திலிருந்து ஒரு விடுதலையை அவன் சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுகிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருக்கலாம், வேதனையின் சூழ்நிலையாக இருக்கலாம், குழப்பத்தின் சூழ்நிலையாக இருக்கலாம், வியாதியின் சூழ்நிலையாக இருக்கலாம், சாபத்தின் சூழ்நிலையாக இருக்கலாம், கலக்கத்தின் சூழ்நிலையாக இருக்கலாம், தரித்திரத்தின் சூழ்நிலையாக இருக்கலாம், பயத்தின் சூழ்நிலையாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்முடைய சூழ்நிலையை மாற்றி பர்த்திமேக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அப்பாவுக்கு பிரியம். அந்த நல்ல ஆண்டவரிடத்துல நீங்களும் நானும் அந்த பர்த்திமையை போல விண்ணப்பம் பண்ணுவோம் என்று சொன்னா, விருப்பப்படுவோம் என்று சொன்னா, விசுவாசம் வைப்போம்னு சொன்னா, நிச்சயம் கர்த்தர் நமக்கு விடுதலையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த குருடன் என்ன செய்கிறான், பார்வை அடைகிறான். இவன் பார்வை அடைஞ்ச உடனே யாரை பார்த்தான், மேசியாவை, இயேசு என்ன செஞ்சான், பார்த்தான். இயேசுவை பார்த்தது மாத்திரமல்ல, கடைசியாக வசனம் முடிகிறது, இவன் இயேசுவுக்கு
பின் சென்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. நாம் இந்த நாட்களில் இந்த ஆகஸ்ட் 15 இந்த வாலிபர் முகாமுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் பிறப்பின் நாட்களில் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தமான செய்தியை எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு என்னையும் உங்களையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைத்து வந்திருக்கிறார். இந்த 1,20,000 ஜனங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய இருதயத்தின் மனக்கண்கள் என்ன செஞ்சிருக்கிறானா? குருடாக்கி வைத்திருக்கிறானா? இன்னைக்கு நீங்கள் நானும் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க வேண்டிய காரியம் என்ன? தாவீதின் குமாரனே, இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடக்கிற இந்த வாலிபர் முகாமுக்கு தகப்பனே நீங்க இறங்குங்க ஆண்டவரே. 1,20,000 வாலிபருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த பர்த்திமையினுடைய கண்கள் இயேசுவை மேசியாவை பார்த்தது போல இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1,20,000 வாலிபருடைய கண்கள் திறக்கப்படட்டும். அவங்களுடைய கண்கள் இயேசுவை பார்க்கட்டும், மேசியாவை பார்க்கட்டும், ரட்சகரை பார்க்கட்டும். அது மாத்திரமல்ல, இந்த 1,20,000 வாலிபர்களும் இயேசுவை பின்பற்றுவர்களாய் மாறட்டும் என்று சொல்லி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் என்று சொன்னா, நாம விருப்பப்படுவோம்னு சொன்னா, நாம விசுவாசத்தோடு கூட நிச்சயம் ஆண்டவர் இந்த நாள் நம்ம வாக்கு பண்ணினபடி உலக எழுப்புதலின் நாளாக இந்த நாளை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்களும் நானும் திறப்பில் நிற்போம் என்று சொன்னால் கர்த்தர் இந்த காரியங்களை நமக்கு வாய்க்க பண்ணுவார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு கேட்டு அந்த காரியத்தை கொடுத்தது போல ஆண்டவர் எங்கள் வாலிபர் முகாமுக்கு இந்த காரியத்தை நீங்க செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் என்னென்ன காரியத்தெல்லாம் கேட்கிறோமோ கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். எங்கு 2-3 பேர் நாமத்தினாலே நீங்கள் ஒருமனப்பட்டு எவைகளை கேட்பீர்களோ அவளை பெற்றுக்கொள்வோம் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்ம கூடி கூடி ஆண்டவர்கிட்ட கேட்கிற பொழுது, ஆண்டவரே 1,20,000 வாலிபர்கள் அழைத்து கொண்டு வாங்க, அவங்களுடைய மன கண்களை திறங்க, அவங்கள் தகப்பனே உங்களை பார்க்கட்டும், தகப்பனே உங்களை பின்பற்றி வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்க நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். பர்த்திமேயு குருட ஆண்டவருக்கு பின்பற்றி வந்தது போல தகப்பனே இந்த 1,20,000 வாலிபர்களும் இந்த முகாமிற்கு பிற்பாடு கர்த்தரையே பின்பற்றி வர கர்த்தர் உதவி செய்வீராக. அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக. அவர்களை கொண்டு எங்கள் தேசத்தில் பெரிய அற்புதங்கள் நடப்பதாக. எங்கள் தேசத்துக்கு மாத்திரமல்ல உலகத்தை கலக்கிறவர்கள் இந்த முகாமிலிருந்து கர்த்தர் எழுப்புவீராக. இதுவே எங்களுடைய விண்ணப்பம், இதுவே எங்களுடைய விருப்பம், இதுவே எங்களுடைய விசுவாசம். தகப்பனே அந்த பர்த்திமேயு குருடைய விண்ணப்பத்தை பார்த்து விருப்பத்தை நிறைவேற்றி விசுவாசத்தை கனப்படுத்தி விடுதலை கொடுத்த ஆண்டவர் தகப்பனே எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, எங்க ஊழியத்துல, விசேஷமாய் ஆகஸ்ட் 15 இந்த வாலிபர் முகாமுல தகப்பனே எங்க விண்ணப்பத்தை கேட்டு எங்க விருப்பத்தை நிறைவேற்றி எங்களுக்கு விசுவாசத்தை கனப்படுத்தி விடுதலை நீங்கள் தந்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.